ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வளர்க்க அந்த செடியை பார்த்தீங்களா எவ்வளோ இறக்கமாக இருக்குது பாருங்க. இந்த செடி படுத்து இப்படி பாருங்க, அப்படியே கரையை தொட்டு இது படுத்து கிடக்கு. பார்த்தீங்களா? அது பக்கத்தில் வரையில அந்த செடி பார்த்தீங்களா? அந்த செய்யலாம் அது பக்கத்தில் படுத்து இருக்கிற மாதிரி எப்படி இறக்கமாக இருக்குது அந்த செடி. நான் நிற்கிறதே தெரியாது போல் அப்படி இருக்குது செடி. அவ்வளோ இறக்கமாக தரையை தொட்டு சரி. ஆனால் உயர பூ பூத்துருக்கு, எட்ட மாட்டிக்கு உயரமாக பூத்துருக்கு. காயும் இதாக இருக்குது, என்ன காயும் தெரியல. அத்திப்பழமாக இருக்குமா என்னன்னு தெரியல. செடி எப்படி பார்த்தீங்களா? தரையை தொட்டு கிடக்கு. சுவைங்க செடி சூப்பராக இருக்குது. நேற்று ஒரு ஆலமரம் போட்டோம் பாருங்க, அதே மாதிரி இந்த செடி அவ்வளோ சூப்பராக எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இனலுக்கு இந்த வெக்கைக்கு அப்படியே இதில் பாய் விரித்து படுத்து உறங்கலாம் போல இருக்குது. இல்லை ஒரு துண்டு விரித்து கூட படுத்துடலாம் போல. அவ்வளோ சூப்பராக தரையை தொட்டு. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது. செடி பூரா அப்படியே கவர் பண்ண. அப்படி பாரு, செடி எவ்வளோ அழகாக இருக்குது பாரு. அப்படி பாரு சூப்பராக இருக்குது பாரு. ஏன் பாரு, சரி மரம் நல்ல பெரிய மரம். சுற்றி ஒரு 50 பேர் இந்த மரத்துக்குள்ள உட்காந்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 50 பேர் இந்த மரத்துக்குள்ள உட்காந்துக்கலாம். இந்த வெயில் காலத்தில் இப்படி ஒரு மரத்தை பார்க்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஒரு 50 பேர் உட்காந்துக்கலாம் போல் அப்படி இருக்குது இந்த மரம். சூப்பராக அதே படுத்து தூங்க ஒரு பாய் விரிச்சு. அவளை நீட்டுன்னு சொல்ல முடியாது, அதனால் பாய் விரிச்சு இப்படியே படுத்துக்கலாம் போல. சூப்பராக இருக்குது மரம். அழகாக பார்க்க இனல் குழு 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 ஏசி மாதிரி இருக்குது. குழு ஏசி மாதிரி சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்குது செடி. பாருங்க, சூப்பராக அழகாக இருக்குது. நல்லா பார்க்க சந்தோஷம்.